நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் நடக்கிற சித்திரை திருவிழாவுக்கு நம்ம போக போகிறோம். மதுரையில் வருஷந்தோறும் 12 மாதமும் திருவிழா நடக்கும். அதில் முதல் திருவிழா சித்திரை திருவிழா. 12 நாள் ரொம்ப சிறப்பாக விசேஷமாக பிரம்மாண்டமாக நடக்கும். காலையிலையும் சாயங்காலமும் மாசி வீதிகளில் சுவாமி ஊர்வலம் வருவாங்க. இன்றைக்கி நம்ம 6ஆம் திருநாள் பார்க்க போகிறோம். 6ஆம் திருநாள்னால் ரிஷப வாகனத்தில் அம்பாளும் சுவாமியும் வலம் வருவாங்க. தங்க ரிஷப வாகனத்தில் சொக்கநாதரும் பிரியாவிடையும் வருவாங்க. வெள்ளி ரிஷப வாகனத்தில் அம்பாள் மீனாட்சி வருவாங்க. ஸோ இந்த தரிசனத்தை நம்ம பார்க்குறதுனால கைலாயத்திலேயே போய் நம்ம சிவபெருமானையும் பார்வதியும் தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான் பார்ப்பாங்க. இதை தவிர தேருக்கு அன்னைக்கு சாயங்காலமும் சுவாமியை மிஸ் பண்ண மாட்டாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் தடம் பார்க்குறதுக்காக வருஷத்தில் ஒரே நாள் மட்டும்தான் சொக்கநாதர் பிரியாவிடையோட மீனாட்சியும் சேர்ந்து சப்பரத்தில் வருவாங்க. அன்னைக்கு தான் அம்பாள் சொக்கநாதரோட சேர்ந்து வருவாள். அந்த ஒரு நாள் மட்டும்தான். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்போம் நாங்கள் எல்லா வருஷமும். கடவுள் எங்களுக்கு அந்த அருளை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நம்ம திருவிழா பார்க்க போகிறோம். அங்கே உங்களுக்கு அப்படியே லைவில் என்னென்ன நடக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். வாங்க போகலாம். பாய். வாங்க, இப்போ நம்ம போய்கிட்டுருக்கோம் சுவாமி பார்க்குறதுக்காக. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். 4 மாசி வீதிகள்லையும் காலையிலையும் ராத்திரியும் சுவாமி வரும். நான் சாமி அம்மன் சன்னதி வழியாக வெளியே கோவிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டில் இருந்து கிளம்புனேன். போகிற வழியில் கூடலழகர் பெருமாள் கோவில் இருக்குது. இன்றைக்கி ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு பெருமாள் கோவிலோட கோபுர தரிசனம் எல்லோரும் வேண்டிக்கோங்கோ உலக நன்மைக்காக. இப்போ நம்ம தெக்குமாசி வீதியில் தான் சுவாமி பார்க்க போகிறோம். எத்தனை பேர் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இது தெக்குமாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பு. மதுரை மல்லி பாருங்கள். இந்த மாதிரி மதுரைக்காரங்க மட்டும்தான் கட்ட முடியும். மதுரையில் மட்டும்தான் இந்த மாதிரி பூ நெருக்கமாக நல்லா பூ பந்து போல் கட்டி தருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் மதுரை மல்லி. அப்புறம் குல்ஃபி ஐஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் குல்ஃபி ஐஸு. ஸோ அதனால் அதை ஒன்று வாங்கி சாப்பிட்டாச்சு. பாருங்கள், சுவாமி வர இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அதுக்குள்ளே நிறைய வியாபாரங்களும் நடக்கும். இங்கேயே நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்கும் திங்கிறதுக்கு. பாருங்கள், எத்தனை ஐட்டம், கடலை, சுண்டல், சோளக்கருது, கப்பக்கிழங்கு, பனங்கிழங்கு எல்லாம் வைப்பாங்க. அந்த குழந்தைகளோட இதை பாருங்கள், சிலம்பம் சுற்றிட்டு வரா. சுவாமி வர ஆரம்பித்ததுக்கான ஒரு இதுதான் இது. மயிலாட்டம், காளையாட்டம், குதிரையாட்டம். மாடுக்கு சேட்டையை பார்த்திங்களா, முற்றாராம். குதிரையாட்டம். இவாளுக்கெல்லாம் கால் ரொம்ப வலிக்கும். ஆனாலும் அதை முகத்தில் காமிச்சிக்காமல் எல்லா குழந்தைகளுக்கும் ஆர்வத்தை கொடுத்து முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்திங்களா, அதுதான் கிராமிய கலை அப்படின்றது. தனக்குள்ளே எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இதில் ஒரு பெரிய வருமானம் அப்படின்றது இல்லை அப்படின்னா கூட, கஷ்ட ஜீவிதம் அப்படின்னா கூட அதெல்லாம் காமிச்சிக்காமல் முகத்தில் புன்னகையோட இந்த கலைக்குன்னே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க எல்லாருமே கடவுளுக்கு சமானம்தான். இந்த மாதிரி கிராமிய கலைகளை நம்ம நிறைய ஆதரிக்கணும். அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், நம்ம பார்வதியான வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் மீனாட்சி அம்மன் கோவில் யானை. சாரி, இது சுவாமி அம்பாள். இவங்க பின்னாடி யானை வராங்க பாருங்கள். குட்டியாக வந்தாங்க. இன்றைக்கி ராஜ கம்பீரத்தோட எவ்வளோ அழகாக நடந்து வராங்க பாருங்கள். பார்வதி யானை இவங்க. உங்களுக்கு இப்போ மட்டும்தான், இந்த ஒரு நாள் மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் மதுரையில் சுவாமி பார்க்க அப்படின்னு நினைக்காதீங்க. 12 நாள் திருவிழா மதுரை உள்ளே நடக்கும். ஆற்றுக்கு இந்த பக்கம், ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு வார திருவிழா நடக்கும். எல்லா நாளுமே எல்லா ஏரியாலையும் கூட்டம் இருக்கும். எங்கேருந்துடா வராங்க இவ்வளோ கூட்டம் அப்படின்லாம் நினைக்கவே முடியாது. மதுரையில் இருக்கிறவங்க, மதுரைக்கு பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க, மதுரைக்காக திருவிழாவுக்காகவே வெளியூர்லேருந்து வர்றவங்க, லீவு விட்டாச்சு அவ்வளோ சொந்தக்காரங்களும் மதுரைக்கு வந்துடுவாங்க. இதுதான் மதுரை ஜவ்வு மிட்டாய், ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருவாங்க. வாயெல்லாம் ரோஸ் கலரில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேலே பக்தர்கள் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அம்பாள் சுவாமி
அலங்காரங்கள் பண்ணி இப்படி வீதி உலா கூட்டிகிட்டு வருவாங்க. வீதி உலா கூட்டிகிட்டு வர்ற ஒரு குழந்தை கூட செருப்பு போடாது. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு குழந்தைங்க வரைக்கும் வெக்கப்பட மாட்டாங்க, சங்கடப்பட மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைகளையும் செருப்பு இல்லாமல் கூட்டிகிட்டு வருவாங்க. அதுதான் வந்து அந்த அவங்க கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. எல்லார் வீட்லேயும் அவங்க குழந்தைகளை வந்து அவங்க கடவுளாகவே பாவிக்கிறாங்க. கடவுள் தான் அவங்களுக்கு குழந்தையாக வந்திருக்கு அப்படின்றத அவங்க மறுக்க முடியாத உண்மையாக கொண்டு வர்றாங்க. நீங்கள் இந்த திருவிழா பார்க்கணுன்னா கண்டிப்பாக மதுரைக்கு வரணும். மதுரை உங்கள் சொந்த ஊராக இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் வாங்க. 10 நிமிஷம் யாரோடையாவது பழகுங்க. உடனே அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. பாருங்கள் கருப்பனோட ஆட்டத்தை பாருங்கள். போடு. 10 நிமிஷம் பேசினாலே பங்காளி ஆயிடுவாங்க உங்களுக்கு. அவ்வளோ பாசக்காரங்க மதுரைக்காரங்க. பாருங்கள் விசிறி, இது கம்பெல்லாம் எவ்வளோ பெருசு பாருங்கள். நார்மல் விசிறியை வச்சு 10 நிமிஷம் விசிறினாலே நம்ம கையெல்லாம் வலிக்கும். இவ்வளோ பெரிய தண்டோட விசிறியை வச்சு விசிறாங்க. அவங்களுக்கு ஷோல்டர்லாம் எவ்வளோ வலிக்கும். ஆனாலும் வந்து அவங்க இதை ஒரு கைங்கரியமாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி குழந்தைகளோட அம்மா அப்பா, இந்த திருவிழா பார்க்க வந்த எல்லாரும், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மன நிம்மதியோட, உடல் ஆரோக்கியத்தோட, தீர்க்க ஆயுசுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்குது. எப்பயுமே என்னுடைய பிரார்த்தனை இது மட்டும்தான். எந்த கோவில் போனாலும், என்ன ஒரு பூஜை பண்ணினாலும் முதல் வேண்டுதல் என்னுடையது மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் தான் எல்லாருக்காகவும். எங்கள் அப்பா அப்படி தான் எங்களுக்கு சின்னதுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால நாங்கள் வேண்டும் போது எல்லாருக்கும் மன நிம்மதியை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு தான் வேண்டிக்குவோம். காசு பணமெல்லாம் பின்னாடி தான். அது எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு மன நிம்மதி வராது, உடல் ஆரோக்கியம் வராது. ஆனால் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் இருந்தாலே போதும். பணன்றது அவ்வளோ பிரதானமாக நம்மளுக்கு தோணாது. பணமும் முக்கியம்தான், பட் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி. பாருங்கள் எத்தனை குழந்தைகள் பாருங்கள், அவ்வளோ அழகு, அவ்வளோ க்யூட். எல்லாருமே மதுரையில் உள்ள பெண் குழந்தைகள் எல்லாருமே மீனாட்சி தான். ஆண் குழந்தைகள் எல்லாருமே சிவபெருமான் பெருமாள் தான். பாருங்கள் அழகர் தான் உங்களுக்கு. இங்கே நடக்கிற 12 நாள் திருவிழா இருக்கட்டும், அந்த பக்கம் நடக்கிற பாருங்கள், இந்த குழந்தையெல்லாம் பாருங்கள் ஒரு வயசு தான் இருக்கும். இப்போ தாங்க தத்தி பழகுதுன்னு அம்மா கை விட்டு கூட நட பழகலைங்க கருப்பருங்க. பாருங்கள் அதுதான் பக்தி, அதுதான் சனாதனம். பாருங்கள் விசிறி தாத்தா என்ன வயசாகிடுச்சு பாருங்கள், ஆனாலும் அவரோட விடாமுயற்சி பாருங்கள். எப்பயுமே இந்த திருவிழாவில் விநாயகர் வரார் பாருங்கள். விநாயகரை செய்ய வச்சுக்கோங்க, பின்னாடியே முருகன் வந்துடுவார். சரியான கூட்டங்க. சாமி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நசுக்கி தள்ளிடுவாங்க. நானே வீடியோவை வந்து 2-3 வீடியோலாம் ரொம்ப அசைச்சிட்டேன், என்னால் முடியல, அவ்வளோ கூட்டங்க. இந்த நடுவில் மட்டும் வர்றதுனால அடிக்கடி இந்த வேன் மாதிரி வந்து போலீஸ்காரெல்லாம் வந்து சரி பண்ணி விடுவாள். மற்றபடி பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குங்க உங்களுக்கு, சரி கூட்டம் இருக்கும். கொரோனாவுக்கு முன்னாடி காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கிராமிய கலைகளும் இருந்துச்சு. மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், கும்மியாட்டம், இந்த மாதிரி எல்லா கிராமிய கலைகளோட இது எல்லாமே இந்த திருவிழாவில் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே குறைஞ்சி போச்சுங்க. பூம்பூம் மாடு வருங்க. முதல்ல திருவிழான்னா சுவாமி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது பூம்பூம் மாடு தாங்க. நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த திருவிழாவில். பாருங்கள் 6 மாதம் கூட இருக்காது இந்த குட்டி கிருஷ்ணருக்கு. பாருங்கள் அதுதாங்க அவங்களோட வந்து ஒரு இது. அவங்களோட இதை வந்து நம்ம எதுவுமே இது பண்ண முடியாதுங்க, குறைச்சே இடப்பட முடியாதுங்க. பாருங்கள் மீரா வந்து கிருஷ்ணரை கூட்டிகிட்டு போகிறா பாருங்கள். சிவபெருமான் கன்னிகைகள் வந்து கோலாட்டம் பண்ணி கூட்டின்னு போகிறா சிவபெருமானை. என்ன ஒரு அழகு பாருங்கள். மீனாட்சி பாருங்கள் என்ன ஒரு அழகு. ஆஹா சிரிப்பை பாருங்கள். என்ன 12 நாளும் கூட்டம் இருக்குங்க. 12 நாளும் சுவாமி பார்க்க வந்துடுவாங்க. காலையிலே ஆகட்டும் சாயங்காலம் ஆகட்டும். காலையில் விட சாயங்காலம் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. எள்ளு விழுந்தால் கூட தேட முடியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட்டங்க. சுவாமி பார்த்துட்டு நம்ம வந்து திரும்ப ரிட்டன் வண்டி எடுக்கிறதுக்கு நம்ம போகிறதுக்கே இந்த கூட்டமாக நம்ம நடந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 500 அடி தூரத்துக்குள்ளே தாங்க நான் அந்த வண்டி நிப்பாட்டியிருக்க இடமும் நாங்களும். அந்த 500 அடி தூரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிருங்க எங்களுக்கு கிராஸ் பண்ணி போக. அவ்வளோ கூட்டம் இருக்குங்க உங்களுக்கு. பாருங்கள் எல்லா விதமான இதுவும் இருக்குது உங்களுக்கு. விளையாட்டு சாமான்லேருந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. சாப்பிட்றது கிடைக்கும். இந்த தடவை வந்து தண்ணீர் பந்தல் நிறைய வச்சுருந்தாங்கங்க. எப்பயுமே வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு போனால் கூட நம்மளுக்கு பத்தாதுங்க, தாகத்துக்கு குடிச்சுட்டே இருப்போம். அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரக்குள்ளேயே அப்பாடா எப்படா தண்ணி குடிப்போன்ற மாதிரி ரொம்ப டயர்டாயிருவோம். ஆனால் இந்த தடவை நிறைய இடத்துல தண்ணீர் பந்தல் வச்சுருந்தாங்கங்க. அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள் வேஷ்டியெல்லாம் வந்துடுச்சு இந்த குழந்தைக்கு. பாவம் சிலம்பாட்டம் பண்ணிட்டு வரா. பிள்ளை குழந்தையெல்லாம் வரா, அதுக்கடுத்து பொன் குழந்தைகள் வரா. பாருங்கள் ஒரு குழந்தைகள் காலில் கூட செருப்பு இல்லை பாருங்கள். இந்த வீதிகளில் குழந்தைகள் வரும்போது பாருங்கள் அதுக்கெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும், அவன் அம்மா அப்பாலாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாருங்கள்.
எல்லாரும் சொக்கனையும் மீனாட்சியும் பார்க்கறதுக்கு ஆர்வமாக காத்துட்டுருக்கா பாருங்க. அத்தனை கூட்டம் தெரியறதா, கண்கெட்டிய தூரம் பூரா மக்கள் தான். சொக்கநாதா மீனாட்சி அப்படின்ற கோஷம்தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மதுரைக்காரங்களில் பாட்டை வேலை போட்டு சும்மா பட்டையை கிளப்பிடுவாங்க. அவங்க கெத்து தான். முருகன் பாருங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே போகிறார். நாரதர் எப்படி இருக்கார் பாருங்க. நாரதா பாருங்கள், அர்த்தநாரீஸ்வரர் அம்பாளும் சிவனும் சேர்ந்து எப்படி இருக்கா பாருங்க. விநாயகர் எல்லா சுவாமிகளும் வருவாங்கங்க. விநாயகர்லேருந்து, முருகன்லேருந்து, பார்வதியிலேருந்து, நந்திகேஸ்வரர் பாருங்கள். நந்திகேஸ்வரர், கண்ணன், மீனாட்சி, காமாட்சி, சரஸ்வதி எல்லா சுவாமிகளும் வரும் பாருங்கள். இந்த குழந்தையெல்லாம் பாருங்கள் கொண்டாடுறாங்க. மதுரைக்காரங்கிற மாதிரி ஒருத்தரும் கிடையாதுங்க. வருஷத்தில் 12 மாதமும் திருவிழாங்க. அள்ளி தீர்க்க முடியல இவங்களோட ஆட்டத்தை. அதுவும் இந்த சித்திரை திருவிழா தாங்க ரொம்ப ஹைலைட்டே. இருக்கிற திருவிழாவில் ரொம்ப ஹைலைட்டே சித்திரை திருவிழா தாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க மீனாட்சி தான் மதுரை. பாருங்கள் அந்த சிவனை பாருங்கள். ஆஹா, மீனாட்சி இங்கே பாருங்கள் அந்த குழந்தைய. நான் சொல்ல வரேன், சொல்லக்கூட விட மாட்டேங்கிறாங்க பாருங்கள். அந்த குழந்தைகளோட அழகை பாருங்கள். ஜூஸ் குடிச்சின்னு வரா பாருங்க பாட்டிலில். எல்லோரும் சொல்லுவாங்க மதுரையில் மீனாட்சி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாதுங்க. இங்கே சொக்கநாதருக்கும் சரிசமமான ஆட்சிங்க. மீனாட்சி 6 மாதம் ஆண்டான்னா சொக்கநாதரும் 6 மாதம் ஆளுவாங்கங்க. ஆனால் மீனாட்சி 4 மாதம் தாங்க. கல்யாணம் ஆன புதுசுலேருந்து ஒரு 4 மாதம் ஆளுவாங்க. அதுக்கப்புறம் மீதி 8 மாதமும் சொக்கனோட ஆட்சி தான். ஆவணி மாதமே வந்துடும் உங்களுக்கு. இந்த மீனாட்சி என்ன அழகு பாருங்கள். நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். எனக்கு எல்லா குழந்தைகளோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை. எல்லா அம்மா அப்பாவும் பாருங்கள் தான் குழந்தைகளை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு வரா பாருங்க. அதனால் இங்கே மீனாட்சி ஆட்சியான்னு கேட்காதீங்க. மீனாட்சியும் ஆளுவார், சொக்கநாதரும் ஆளுவார். 2 பேருக்கும் சரிசமமான மரியாதை தான் இங்கே மதுரையில். பாசத்துக்கு தாங்க மதுரைக்காரங்க கட்டுப்படுவாங்க. பகைன்னு வந்துட்டா தலை எடுத்துருவாங்க. ஆனால் பாசம்னு வந்துட்டா அவங்க அவ்வளோதாங்க. உசுரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க. அதாங்க மதுரையோட ஸ்பெஷலே. பாருங்கள் என்ன அழகு பாருங்கள். அப்பா, நீங்கள் சாதாரணமாக சுவாமி பக்கம் நின்னீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நின்றுவீங்க. அதுவும் இல்லாமல் சுவாமி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் சுவாமி பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருங்க உங்களுக்கு. இவெல்லாம் பார்த்து இதெல்லாம் மனசு நிறைஞ்சி குளிர்ந்து இருக்கும்போது நீங்கள் இந்த சுவாமியை பார்க்க எத்தனை கவலை, எத்தனை துக்கத்தில் வந்திருந்தா கூட இதெல்லாம் பார்க்கும்போது மறந்து போய் அந்த சுவாமி கிட்டக்க வரும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும் பாருங்கள். அடடா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க. சுவாமியை பார்க்கும்போது ஒரு பக்தி பிரவேசத்துக்கே நீங்கள் போயிடுவீங்க. பக்தி பரவசமாயிருவீங்க. அந்த அளவுக்கு மனசு ஆனந்தமாயிரும். மீனாட்சியை பாருங்கள் என்ன ஒரு அழகு. ஆஹா அம்மா மீனாட்சி. கருப்பரோட ஃபோட்டோ பாருங்கள். கண்ணாடிலாம் போட்டுண்டு மீனாட்சியோடையும் ஒரு ஃபோட்டோங்க. இவாள்லாம் ஆகம பாடசாலையில் படிக்கிறவா இந்த குழந்தையெல்லாம். ஆஹா, சொக்கநாதர் வந்துட்டார் பாருங்கங்க. தங்க ரிஷப வாகனங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க ரிஷப வாகனத்தில் சுவாமியை பார்க்கும்போது கைலாயத்திலேயே போய் சிவனையும் பார்வதியும் தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்குங்க உங்களுக்கு. என்ன பேர் பெற்றீங்க நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்குங்க. சொக்கநாதரும் பிரியாவிடையும் வராங்கங்க. எப்பயுமே அம்பாள் சுவாமியை விட்டு பிரிய மாட்டா. அதனால தான் சொக்கநாதரோட சிவன் வராருங்க. சிவனோட பிரியாவிடை அன்னை மீனாட்சி. அம்மா தாயே, மதுரை ஆளும் அரசாளி மீனாட்சி தாயே, ஈஸ்வரி, பார்க்குற எல்லாருக்கும் மன நிம்மதியை கொடுப்பா, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பா. எனக்கு பூ பிரசாதம் கிடச்சிதுங்க. என்ன பாக்கியம் பாருங்கள். இதுக்கெல்லாம் கோடி வருஷம் தவம் பண்ணியிருக்கணுங்க. சுவாமிக்கிட்ட இருந்து பூ கிடைக்கிறது. நான் ஒரு 4 பேரோடு இதை ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது. உங்களுக்கும் அன்னை மீனாட்சி சொக்கநாதர் அருள் கிடச்சி மன நிம்மதியோட உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.